ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய மாதத்திலும் இந்த 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே வரத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த மகிமையும் ஆட்சிமையுடைய ஒரு அற்புதமான அதிசயமான தேவனை ஆலோசனை கர்த்தரை இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் மறுபடியும் கூட தேவன் நமக்கு இரக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து நாம மகிமைக்காய் நாம் செய்கிற சகல காரியங்களும் அவருக்கு பிரியமாய் அவருக்கு நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும்படியா நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பு இரக்கம் தயவு கிருபையும் அவருடைய வழிநடத்தலும் அவருடைய ஆலோசனையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கத்தக்கதாக தேவன் நம்மை இந்த புதிய மாதத்தை காண கிருபை கொடுத்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த நேரத்திலே நாம் அவருக்காக நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே நாம் ஒரு நிமிஷம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய தயவுக்காய், நீர் பாராட்டின நன்மைகளுக்காய், நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவனே, நீரே மகிமைப்படும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி. எங்களை வழிநடத்தினவரே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி. அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்தி இந்த நல்ல வேளையில உடைய கிருபை இரக்கம் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக எங்களை பலப்படுத்தினதுக்காக உம்முடைய ஆலோசனை கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே எங்களை பலப்படுத்தி எங்களை மகிமை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காய் எங்களை சாட்சியை நிறுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் நீர் கனிமணி போல காத்தீரப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நீரே மகிமைப்படும். நாங்கள் துதிக்கிற நேரத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற நேரம் எங்கள் இருதயம் உம்மை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. அன்றைக்கு நீர் ஆண்டவரே மனுஷர் எனக்கு வீராய் ஆராதனை செய்கிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே அது எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கட்டும் அப்பா. எங்கள் இருதயம் தூரமாய் அல்ல, உம்மை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உம்மை கனப்படுத்த வேண்டும் அப்பா. ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒரு மனதின் ஆவியை நீர் கட்டளையிடுமானவர். எல்லா வீண் சிந்தனைகளை எடுத்து போடும், எல்லா கவலைகளை துக்கங்களை பாரங்களை பலவீனங்களை எடுத்து போடுகிற தேவன் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று நாங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசம் முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறது வழிநடத்துகிற தேவன், எங்களை காக்கிறவராய் காண்பவருமாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தும். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கிப்பா. ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே நாங்கள் குறித்த நேரத்திலே குறித்த காலத்திலே சரியாய் எல்லா காரியங்களும் செய்ய எங்களுக்கு உணர்வை தாருமப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஏதோ ஆண்டவரே ஒரு மனிதன் அந்த உம்மை பற்றி அறியாத மனிதனை போல உம்மை பற்றி அக்கறை இல்லாதவர்களை போல இருக்காதபடி ஆண்டவரே எல்லாவற்றிலும் முதலாவது உமக்கு நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் அப்பா. அது எங்கள் ஜீவியத்திலே காணப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே இன்றைக்கு காணப்படுகிற எல்லா தடைகளை எல்லா குறைகளை எடுத்து போடுகிற தேவன் எங்கள் மத்தியிலே இருந்து நீரே எங்களை ஒரு மனதோடு உண்மையான உத்தமான இருதயத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் பலனைத்தான் தொடர்ந்து உம்முடைய இரக்கம் கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காய்
நாம் பாட்டு புத்தகத்திலே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 369வது பாடல் ஆராதிப்பேன் நான் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரமானவர். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோ ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோ ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் விண்ணாடை அணிந்து குருத்தோழை ஏந்தி ஆராதிப்பேன் விண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோழை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோ ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோ ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன்
அன்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராய். பாட்டு புத்தகத்திலே 371, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளையே எண்ணியே துதித்திடுவேன் என்று நம்முடைய கண்மலையும் நம்மை காக்கிற தேவனும் நமக்கு இந்த பூமியிலே அவருடைய வல்லமையை அனுப்பி அவருடைய மாட்சிமையான அந்த மகிமையின் தேவனை, வல்லமை நிறைந்தவரை, மகிமைக்கு பாத்திரரை நாம் ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலனை கொடுக்கிறார். அவரை நாம் பாடல் மூலமாய் கனப்படுத்தலாம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள் நிழலில் என்றென் மகிழச் செய்வேன், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென் மகிழச் செய்வேன். அன்பே என்றும் துணையாளரே, உனக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன்,
எந்த நுயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மழையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மழையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கன்னிமணி போல காத்ததற்காய் நன்றி சொல்லி அவருக்கு இந்த நேரத்திலே அவருடைய சமூகத்திலே தேவன் நம்மை இந்த மாதத்திலும் அவருடைய அன்பு இரக்கம் தயவு கிருபை ஒவ்வொரு நாளும் கிடைக்கவும், இன்றைக்கு நடக்கிற எல்லா ஆராதனைகள், ஊழியர் கூட்டங்கள், விசுவாச கூட்டங்கள், ஏற்படுகிற ஐக்கிய காரியங்கள், மாதத்தினுடைய ராபோஜன காரியங்கள், இன்னும் புதிய ஆத்துமாக்களுக்காய் ஞானஸ்நானம் பெறுகிறவர்களுக்காய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தேசமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் கொண்டு செல்லுகிற ஊழியர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா, அதற்கு விரோதமாய் அதற்கு எதிராக நிற்கிற எல்லா சத்துருனுடைய கிரியைகளை கர்த்தர் அதம் பண்ணி போடும்படியா, தடைகளை எங்கெங்கு கொண்டு வருகிறானோ அந்த தடைகளை கர்த்தர் முறித்தெடு தேவனுக்கு நாம மகிமையா, தேவனையே கனப்படுத்துகிற பிள்ளையா, ஒரு மனதோடு தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண நம்மளே யாராவது அந்த காரியத்திற்காய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆமென். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் இயேசுவே. இரக்கமாயிரும், இரக்கமா. ஆமென் தகப்பனே, ஆமென் ஐயா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென். எடுத்து போடும் அப்பா, எடுத்து போடும். ஆமென், ஆமென். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
ஆமென் ஆமென் ராஜாவே நன்றி ஐயா. ஆமென் ஆமென் ராஜாவே நன்றி நன்றி அப்பா. துதிக்கிறோம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஊழியர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியர்களே கர்த்தாவே, புது புது ஆத்துமாக்களுக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தாவே, ஆமென் கிடைக்கட்டும் ஐயா, கிடைக்கட்டும் அப்பா. ஆமென். பாதுகாத்தருளும் ஆசீர்வதியும் ஐயா. ஆமென். சந்திக்கப்படட்டும். நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆசீர்வதியும். ஆமென் ஆமென். ஆமென் ராஜா நன்றி அப்பா. கிருபை 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 அப்பா. ஆமாண்டவரே. ஆமென் 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 ராஜாவே இயேசுவே நன்றி 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 அப்பா. கிருபை 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் நன்றி 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 அப்பா. ஆசீர்வதியும் ஆசீர்வதி தருளும் கிருபை செய்யும் இரக்கம் பாராட்டும். ஆமாண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமா. நன்றி அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஆமாண்டவரே இரக்கமாயிரும். ஆமென் தகப்பனே மனமிரங்கும் கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஆமென் ராஜாவே ஆமென் அப்பா. இரக்கம் பாராட்டும் இரக்கமாயிரும். ஆமென் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே நன்றி நன்றி அப்பா. ஆமென். ஆமாண்டவரே நன்றி அப்பா நன்றி ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி அப்பா. ஆமென். தருளும் மனமிரங்கும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் அப்பா. ஆமென் 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 ராஜாவே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஆமென் ஆமென் ராஜா தாரும் அப்பா. நன்றி ராஜா. ஆமென் தகப்பனே இரக்கமா. ஆமென் ராஜாவே. ஆமென் ராஜாவே நன்றி நன்றி. ஆமாண்டவரே நன்றி அப்பா நன்றி ராஜா. இரக்கமாயிரும் கிருபையாயிரும். ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை செய்யும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரம் தடையில்லாமல் எல்லா பிள்ளைகளும் கலந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். கிருபை செய்யும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு தயவு கிருபை எங்களை மட்டுமாய் வழிநடத்தினக்காய் நன்றி. எங்களோடு கொடுப்பதற்காய் நன்றி. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை கையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும்
துதி ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எண்ணில் அடங்கா நன்மைகளை செய்தீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் ஆத்துமா உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன். ஆண்டவரே, இதோ பாடல் ஒன்று இருக்கிறது கர்த்தாவே. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரை உன்னத நான் செய்த, இந்நாள் வரை உன்னத நான் செய், எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். ஆண்டவரே, ஒரு அருமையான ஒரு பழைய பாடலப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க எங்கள் ஆத்துமா உம்மை மறக்காதபடி ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இம்மட்டுமாய் ஆண்டவரே செய்த கிருபைகளை இரக்கங்களை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லு. உம்முடைய தயவுக்காய் நன்றி சொல்லு ஆண்டவரே. இதோ நீர் அடைக்கல தேவன், நீர் அநாதி தேவன் ஆண்டவரே. உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. நீர் மகிமையின் தேவனாய், துதிக்கப்படத்தக்கவராய், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராய், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனுமாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேய ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவரே, எங்கள் நாவுகள் உமக்கு நன்றியால் துதித்து பாடிடுவோம். தூயவரான உம்மை கனப்படுத்தும், உம்மை மகிமைப்படுத்தும். நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி, நீ செய்த அன்பிற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை, மகிமை, மாட்சிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்மை கனப்படுத்துகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து கனப்படுத்த நீர் இந்த வேலையை கொடுத்திருக்கிறோம். உடைய அன்பு, தயவு, கிருபை தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிடைக்கட்டும். கடந்த மாதம் முழுவதும் கனிமணி மூலம் பாதுகாப்பு. இந்த புதிய மாதத்திலும் உடைய இரக்கம், தயவு இந்த முதலாம் வாரத்திலே முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை கொடு. தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் இந்த நாளிலும் வருகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் உடைய தயவங்களை வழிநடத்தும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமா கர்த்தர் எங்களோடு கூட பேச, அதை மகிமை, அதனுடைய சொல்லப்பட்ட காரியங்களை உணர்ந்து கொள்ளும். தேவ இரக்கம் தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே
ஆம். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாக நாம் வேத புத்தகத்திலே சங்கீதத்தை வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகம் சங்கீதம் 24 நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடா அணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமை? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் சத்திய வேதத்தில் இருந்து நாம் இந்த நாளுக்குரிய வேத பகுதிகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கடந்த வாரம் நாம் தியானித்த சவுலுடைய ஜீவியத்தை குறித்தும் தொடர்ந்து சவுலுடைய ஜீவிய காலத்திலே அவர் செய்த காரியங்கள், அவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தினாலே அங்கே தேவ சமூகத்திலிருந்து அவர் எப்படியாக அவருடைய முடிவு இருந்தது, அது மட்டுமல்ல அவருடைய சந்ததி எப்படியாய் ஆனது என்று நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அதற்கு வேதத்தில் இருந்து 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலே 24 மற்றும் 25 நாம் இந்த நாளுக்குரிய வேத பகுதியாக வாசித்து நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீக்கலாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே வாசித்து தியானித்த உடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குள்ளே சவுளுடைய ஜீவியம் எப்படியாயிருந்தது, சவுளுடைய காரியத்திலே சவுல் என்னவாக இருந்தார், கடைசியில அவருடைய முடிவு, அவருடைய சந்ததி எப்படியாக ஆனது என்று நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிற அந்த வார்த்தையின் மூலமாய் அதிலே மகத்துவங்கள், மகிமைகள், உம்முடைய நாமமும் உம்முடைய பிள்ளைகளை நீர் எவ்விதமாய் பாதுகாக்கிறீர், உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் நீர் என்ன காரியங்களை செய்கிறீர். ஒரு மனிதன் உம்மை விசுவாசிக்கிறவன் அவன் தன்னுடைய ஜீவியத்திலே உம்மை மறந்து தன்னுடைய சுயத்திலே தன்னுடைய வழிகளிலே அவன் செல்லும் பொழுது அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சவுல் எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாரப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த வாசித்து தியானிக்கிற வார்த்தை சவுளுடைய ஜீவியம் எப்படியாக இருந்தது என்று இது அந்த 2வது வாரமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தேவன் தாமே அதில் மகத்துவங்கள், மகிமைகளை, அதிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே காரியங்களை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாரா. நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனையை தாரும், எங்களுக்கு புத்தியை தாரும், எங்களுக்கு உணர்வை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இது. ஏனென்றால் வேத
அநேக தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியங்களை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் வருகிறோம். இன்றைக்கு கடந்த வாரம் தியானித்த சவுலுடைய ஜீவியத்தை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சவுலை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி இந்த நாளுக்குரிய செய்தியின் தொடர்ச்சியாக செல்லுகிறேன். சவுல், நீங்கள் இந்த சாமுவேல் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கிறப்ப அவர் ஒரு பென்யமீன் கோத்திரத்தார். என்ன கோத்திரம்? பென்யமீன். ஏனென்றால் இந்த பென்யமீன் யார் என்று பார்க்கிற பொழுது அங்கே ஆதியாகம புத்தகத்திலே யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளிலே அங்கே கடைசியாக பிறந்த ஆண்மகன் தான் பென்யமீன். அந்த பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்தவர் தான் யாரு? சவுல். அதனால்தான் அங்கே சாமுவேல் அங்கே சவுலை சந்திக்கிற பொழுது அங்கே சவுல் சொல்லுகிறார், என்னுடைய குடும்பம் மிக சிறிய குடும்பம், நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் ஒரு காரியமும் பெரிதான காரியங்களை கர்த்தருக்காக எங்கள் குடும்பம் ஒன்றும் செய்யவில்லை என்று அப்படியாக தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுகிற காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. நீங்கள் வாசித்தீர்களானால் பாருங்கள், அங்கே சாமுவேல் எழுதின புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரம் வாசிக்கலாம். கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேர் உள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, இப்படி சவுலை குறித்து, அவனுடைய குடும்பத்தை குறித்து, அவன் எப்படிப்பட்ட அழகுள்ளவன், எவ்வளவு உயரமானவன், எவ்வளவு ஒரு திடகாத்திரமான மனிதனாய் இருக்கிறான் என்று. ஆனால் அந்த சவுல் அங்கே சாமுவேல் இடத்திலே வரும் பொழுது சாமுவேல் அங்கே சவுலை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்லுகிறார். பாருங்கள், 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்திலே 21ஆம் வசனம். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். போதும். பாருங்க, அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 20ஆம் வசனத்திலே, சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா? அங்கே இஸ்ரவேல் கோத்திரங்கள் அங்கே தனக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த முழு இஸ்ரவேல் கோத்திரரும் உன்னையும் உன் வீட்டாரையும் நாடுகிறது, நீர்தான் அந்த முக்கியமான நபர் என்று சொல்லும் பொழுது சவுல் அங்கே தன்னை, நான் ஒரு சிறிய கோத்திரம், எங்கள் கோத்திரம், அது மட்டுமல்ல எங்கள் குடும்பங்களிலே, அந்த கோத்திரத்தில் இருக்கிற அந்த பென்யமீன் கோத்திரத்திலே எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டதே? ஒரு அற்பமான குடும்பம். நாங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரரோ அல்லது பெரிய அங்கே ராஜா பரம்பரையோ அல்லது பெரிய ஒரு முக்கியமான பிரபலமானவர்கள் அல்ல, மிகச் சிறியவர்கள் என்று சொல்லி அங்கே தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதே சவுல், சாமுவேல் அவரை பிரதிஷ்டை செய்து நீர்தான் ராஜா, நீர்தான் என்று சொன்ன பிறகு ஜனங்கள் அவனை அங்கே அந்த ராஜா ஸ்தானத்திலே கொண்டு போன பிறகு, அது மட்டுமல்ல கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்குகிற காரியமும் தொடர்ந்து இப்படியாக இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய பேச்சு அப்படியே மாறுகிறது. அவனுடைய பேச்சும்
அவனுடைய சிந்தனைகள், அவன் செய்கிற காரியங்கள் அது முற்றிலுமாக தேவ மனிதனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறப்போ 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தர் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன். பாருங்க, இது சாமுவேல் தன்னை பற்றி பேசுகிறார். இங்கே சவுல் என்ன செய்கிறார் என்றால், இதற்கு அடுத்த அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறப்ப அங்கே சாமுவேல், அங்கே 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சாமுவேல் ஒரு நாளை குறித்து 7 நாள் மட்டும் காத்திருந்து நான் அங்கே கில்காலுக்கு பலி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, அங்கே சவுல் அங்கே காத்திருக்காமல் அங்கே ஜனங்கள் சிதறி போகிறதை கண்டு அவர் என்ன செய்து விடுகிறார்? சவுலே அந்த காரியத்தை செய்கிறார். நம்ம கடந்த வாரம் கூட இதை குறித்து நம்ம பேசினோம். ஏன் இதை மறுபடியும் இந்த வாரம் நினைவுபடுத்துகிறேன் என்றால், ஒரு மனிதனை கர்த்தர் முன்குறித்து அந்த மனிதனை தேவன் ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்ப நம்ம ஒரு விசுவாசி என்றால் அந்த விசுவாசிக்கு என்ன அடையாளம் இருக்க வேண்டுமோ அந்த அடையாளம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். தாழ்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் வேதத்திலே அங்கே சுவிசேஷம் சொல்வது, ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது, அங்கே செல்லுகிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, குடும்பத்திலே சாட்சியா, இப்படி அநேக காரியங்களை விசுவாசிக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்கள் தான் என்னது? முதலாவது விசுவாசி என்கிற அந்த ஸ்தானத்தை, அந்த அந்தஸ்தை கொடுக்கிறது. இப்பொழுது நான் விசுவாசி என்று எனக்கு ஒரு கர்வம் அங்கே நான் மேட்டிமை அடைந்து நான் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அது நான் என் தேவனுக்கு எதிராக செய்கிற காரியம், அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நான் எடுத்துக்கொள்வதாக ஆகிவிடும். அதனாலதான் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் அடிப்படை விசுவாசி என்றால் அந்த விசுவாசிக்குரிய தன்மைகள் நமக்கு காணப்பட வேண்டும். அதே போல இங்கே இந்த சவுல் அவன் ராஜாவாக நியமிக்கப்பட்டு எல்லா காரியத்திலும் ராஜாவுக்குரிய அந்த காரியம் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த பலி செலுத்துவது என்பது ஆசாரியர்களுக்குத்தான் உரியது. ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரர்களே, அது லேவி கோத்திரத்திற்கென்று கர்த்தர் அங்கே என்னாகம புஸ்தகத்திலும் லேவியராகத்திலும் அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது லேவிக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். வேறு எந்த கோத்திரமோ எந்த ஜனமோ அதை மீறி செய்யக்கூடாது. அது நமக்கு தெரியும். அங்கே கோராகு, தாத்தான் அப்படி செய்த பொழுது அவர்களுடைய குடும்பமே என்னானது? பூமி தன் வாயை பிளந்து அவர்கள் மரித்து போனார்கள். அப்போ தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நபர்தான் செய்ய வேண்டும். மீறி செய்யும் பொழுது அது தேவனை அவமதிப்பதாய், தேவனுக்குரிய கணத்தை விட்டு அந்த கணத்தை மனிதன் எடுத்துக்கொள்வதாகும். அதைத்தான் இங்கே சவுல் செய்த காரியத்தை குறித்து அங்கே சாமுவேல் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். சாமுவேலை பார்த்து சவுல் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? வாசியுங்கள். சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். போதும். பாருங்க, நீ புத்தியீனமா செஞ்சுட்ட, நீ தேவனுடைய கட்டளைகளை நீ என்ன செய்ய
கை கொள்ளாமல் அதை மீறி நடந்துட்ட என்று சொல்லி முதல் காரியத்தை மட்டும் சொல்றார். ஒண்ணு புத்தியீனமாய் நடந்தாய், அது மட்டுமல்ல நீ தேவனுடைய கட்டளைகளை நீ மீறி விட்டாய். ஏனென்றால் அந்த ஊழியம் யாருக்குரியது? லேவியருக்குரியது. இவர்கள் யாரு? பென்யமீன் கோத்திரத்தார். அதனாலதான் அந்த கோத்திரத்தை முதல்ல சொன்னேன். அந்த கோத்திரம் என்ன கோத்திரம்? அது பென்யமீன் கோத்திரம். அப்ப பென்யமீன் கோத்திரம் பழி செலுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அந்த உரிமையை தேவன் கொடுக்கல. ஆனால் சவுல் அதை மீறி செய்தான். நாம் இன்றைக்கு முழுவதும் சவுலை குறித்து, சவுளுடைய தவறுகளை குறித்து நம்ம பேச போகிறோம். பாருங்க, ஒரு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான பதவி அது, ஒரு மகிமையான பதவி அது. இந்த பூமியிலே ஒரு தேசம் என்றால், அந்த தேசத்திலே ஒருவன் ராஜாவாக வருகிறான் என்றால் அது அவ்வளவு ஒரு உன்னதமான காரியம். அதனாலதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு, அங்கே நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள், ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு, நான் உங்களுக்கு நல்ல ஆட்சி தருகிறேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று ஆளுக்கால் அங்கே போட்டி போட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது எப்படிப்பட்டது? ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய காரியம். அதன் மூலமாக நன்மைகள் ஆயிரக்கணக்கில் செய்ய முடியும். அதன் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய மகிமையை, அது மட்டுமல்ல அங்கே லஞ்சம், கொள்ளையடிப்பது, திருடுவது, அங்கே இன்னும் அக்கிரமங்கள், இப்படி என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கும் அவர்கள் துணிந்து காணப்படுகிறார்கள். அதுதான் இங்கே சவுலும் செய்கிறார். துணிந்து செய்கிற காரியம், மீறி செய்கிற காரியம். அதனாலதான் சவுல் செய்த காரியத்தை பார்த்து தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்றார், நீ அதை புத்தியீனமாய் செய்தீர். அதனால இப்போ நீ கை கொள்ளாம போயிட்ட, மற்றபடி எல்லாம் இல்ல. கர்த்தர் என்ன செய்ய போறார்? உன்னுடைய ராஜ்யத்தை என்றைக்குங்கிறார். கவனமா கேளுங்க. ஆனா இது என்னைக்கு இருந்ததா? இல்ல, அடுத்த வசனமே சொல்லுது பாருங்க. அவ்வளவுதான், போதும். பாருங்க, உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்கும் என்று சொல்றாரு. ஆனால் நிலை நிற்பதற்காக அவன் செய்த அந்த தவறினாலே அந்த ராஜ்யம் நிலை நிற்கவில்லை. அவனுடைய மகன் அடுத்த பதவிக்கு வர வேண்டும் என்றால், அந்த நாட்களிலே அங்கே தொடர்ச்சியாக அவனுடைய பிள்ளைகள் தான் அந்த பதவிக்கு வருவார்கள். அதுதான் ராஜ பரம்பரைங்கிறது, மன்னர் குடும்பங்கிறது பழைய காலத்துல எல்லாம். ஆனா சவுல் குடும்பத்தை நம்ம இங்க தியானிக்க போகிறோம். அப்ப இங்க அவன் என்ன செய்யல? அதை சரியாக செய்யவில்லை. அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து தேவன் வைத்தார்? தாவீதை கொண்டு வந்து வைக்கிறார். இந்த தாவீதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா மிக அருமையான காரியங்கள் இருக்கு. அதை குறித்து நம்ம தியானிச்சோம். அதுல 1-2 மட்டும் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் அங்கே இந்த நம்ம இப்ப வாசித்த நம்முடைய செய்திக்கு அடையாளமாக என்ன காரியத்தை வாசித்தோம்? 1 சாமுவேல் எதை வாசித்தோம்? 26ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 24, 25 வாசித்தோம். பாருங்க, அதை மறுபடியும் வாசிங்க. அதுதான் அதை சொல்ல வந்தோம். வாசிப்போம். இதோ நம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீக்கலாக்கி விடுவாராக என்றான். பாருங்க, இங்க தாவீது சவுலை கொல்வதற்கு அங்கே மிக அருகிலே செல்லுகிறான். ஆனால் தாவீது என்ன செய்யல? சவுலை கொல்லல. அதனாலதான் அவர் சொல்றாரு, உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்து நீக்கலாகி விடுவாராக என்று சொல்லுகிறார். அப்போ சவுல் தாவீதை பார்த்து அங்கே சொல்றது என்ன காரியம்? வாசிங்க 25 என்ன சொல்றாரு? போதும் பாருங்க, இவருடைய உண்மையான குமாரன் யாரு? சவுலுடைய உண்மையான குமாரன் யோனத்தான். ஆனால் சவுலை தன்னுடைய குமாரனை போல அவர் நேசிக்கிறார். ஆமென். beloved one என்று அங்கே சொல்லப்படுகிறது. எப்படி?
beloved one, my son, you beloved one என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை அங்கே யோவான் 3:16 அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், அதை ஆங்கிலத்தில் beloved one என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்னது, அவ்வளவு நேசிக்கிற அந்த ஒரு மகன் மேல் அவ்வளவாக தன்னுடைய உயிரை கொடுக்கிற அந்த அன்பு, அதான் தேவ அன்பு. அப்ப தாவீதின் மேலே சவுல் அவ்வளவாக அவனுடைய இருதயத்திலே இருக்கிறது. ஆனால் அவனுடைய வழிகளும் அவனுடைய சிந்தனைகளும் என்ன செய்து விடுகிறது, அவனுக்கு விரோதமாக செய்கிறது. அவர் சொல்லாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ என்ன செய்யப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இப்படி 4 காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது என் குமாரனே, இரண்டாவது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மூன்றாவது பெரிய காரியங்களை செய்வாய், நான் செய்வதை விட பெரிய காரியங்களை செய்வாய். அது மட்டுமல்ல, நான்காவதாக மென்மேலும் பலப்படுவான். இந்த ஆசீர்வாதம் நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 24 அதிகாரம் 20 நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல், நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும். பாருங்க, 16 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்க, சவுல் வாசிங்க 16 24 16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே, பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, சவுல் என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சத்தமிட்டு அழுகிறார். அங்க சவுலுக்கு அழுக வந்துருச்சு. தன்னுடைய மகனை அங்க ஏன் என்னை துரத்துறீங்க, ஏன் எனக்காக நீங்க என்னைய இப்படி தேடி தேடி எல்லா இடத்துக்கும் வர்றீங்கன்னு சொல்லி அங்கே தாவீது ஒரு வருத்தத்தோடு சொல்றப்போ அதை கேட்ட உடனே சவுலுக்கு என்ன வருது, அழுகை வருது. அழுகை என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி அங்கே தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தாவீது இப்ப யாரா அவனுடைய பார்வைக்கு தெரிகிறார், நீதி செய்கிற ஒரு நல்ல மனிதனாக, உத்தமனாக. நீதிமான் என்றால் என்னது, விசுவாசிதான் நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ அங்கே அந்த விசுவாசம் தாவீதுக்குள்ளாக இருந்தது, தேவனோடு மேலே இருக்கிற விசுவாசம். அதைத்தான் தாவீதுக்குள்ள இருந்த காரியங்களை குறித்து நான் ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன். 1, தாவீதுக்குள்ள தேவன் மேலே முழு விசுவாசம் இருந்தது. ஆமென். சவுலுக்குள்ள அது காணப்படல. தேவன் மேலே முழு விசுவாசம் தாவீதுக்குள் இருந்தது, சவுலுக்குள் இல்லை. எப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2வது, அங்கே தாவீது செய்த எல்லா காரியமும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது, இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. 3வதாக, நான் நினைக்கிறேன் உங்க எல்லாரு கையிலையும் டைரி இருக்கு, எல்லாரும் குறிப்பெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்க வீட்டில் உட்கார்ந்து தியானிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதனாலதான் நான் ஒவ்வொரு வாரமும் உங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்வது, அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். இன்னும் தேவனை குறித்து, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்திலே என்னென்ன காரியங்கள் செய்தார்கள், அது நம்முடைய ஜீவியத்திலே என்ன என்று அறிந்து கொள்ள அது கிருபையாய், அது நமக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். பாருங்க, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். 3வதாக, தாவீது எல்லா காரியத்திலும் தேவ சமூகத்துல காத்திருந்துதான் அதை செய்வார். தேவனிடத்திலே ஆலோசனையை கேட்காமல், காத்திருக்காமல் அவர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவர். சும்மா ஒண்ணும் ஆண்டவர் ஒரு பட்டத்தை கொடுக்க மாட்டார் ஒருத்தருக்கு. அந்த அளவுக்கு அவனுடைய ஜீவியம் இருக்க வேண்டும். அது தாவீதுக்குள்ளாக இருந்தது. தேவன் மேலே முழு விசுவாசம். எந்த இடத்திலையும் தேவனை மறந்து
அங்கே அவிசுவாசியை போல அவர் நடந்து கொண்டதே இல்லை. அவருக்குள்ளாக தவறுகள், சிறு தவறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கு என்ன அடையாளம் வேண்டுமோ அந்த அடையாளம் முழுவதும், அதைத்தான் நான் சொன்ன, விசுவாசிக்கு ஏற்ற அந்த அடையாளம் நமக்குள்ள இருக்க வேண்டும் முதலாவது. ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த விசுவாசிங்கிற அந்த அடையாளம் இருக்க வேண்டும். நீங்க அந்த அடையாளம் இல்லாமல் என்னதான் செய்தாலும் நீங்க ஒரு மாய்மாலக்காரருங்குது வேதம். அதனாலதான் அன்னைக்கு இருந்த பரிசேயரையும் சதுசேயரையும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? மாய்மாலக்காரரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்னார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, உங்கள் உதடுகள் என்னை துதிக்கிறது, உங்கள் உள்ளமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, உங்கள் இருதயம் எனக்கு தூரமாய் இருக்குனார். அப்ப பாருங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், கேட்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அங்கே உங்களுடைய இருதயமானது தேவனுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறதா? அந்த விசுவாசிக்கேற்ற அந்த உறுதியாய் நிற்கிறீர்களா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் அங்கே மற்ற தேவனை விசுவாசித்தவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அங்கே பாருங்க, இன்னொரு காரியம் தாவீதுக்குள் இருந்தது. தேவனை மட்டும்தான் அவர் ஆராதித்தார். ஆமென். வேறு எந்த உலக பிரகாரமான அங்க வழிபாடுகளே அவருக்குள்ளாய் ஒரு சதம் கூட காணப்படவில்லை. அதனாலதான் தேவனுடைய உடன்படிக்கையை கொண்டு வரவும், தேவனுக்கு என்னென்ன பிரியமோ, தேவனுக்கு என்று நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதிலே அங்க ரொம்ப பிரியமா இருந்தார். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அது ஒரு வாரத்தை வரும் நாட்கள்ல அங்கே தாவீதுக்குள் இருந்த நூற்றுக்கணக்கான நன்மைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1, 2 அல்ல, தாவீதுக்குள்ள நூற்றுக்கணக்கான நல்ல காரியங்கள் இருந்தது. எல்லாருமே தாவீதை குறித்து ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க. என்னது? அந்த உரியாவின் மனைவியாகிய பத்சபாளை அவர் எடுத்துக்கொண்டார் என்று. ஆனால் மற்றபடி தாவீதுக்குள்ளாக வேறு எந்த காரியத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் அவனுடைய தாவீதுடைய ஜீவியத்திலே இருந்தது. இப்போ இங்க நீங்க பார்க்கிறப்போ தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நல்லதனப்பா பண்றேங்கிறார். பாருங்க, இவர் ஒரு ராஜா தான் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறாரு? தாவீதுக்கு தீமையே செய்கிறார். அதனாலதான் அவனை கொன்று போட வருகிறார். அதைத்தான் அங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ராஜா, யாரை தேடுகிறீர்? யாரை கொலை செய்ய, யாரை கொன்று போட நீர் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்? நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தொல்லு பூச்சிங்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? நான் ஒரு செத்த நாய் மாதிரி உங்களுடைய பார்வையில் இருக்கிறேன். ஒரு செத்த நாய் என்ன செய்யும்? குலைக்காது, பாதுகாப்பு கொடுக்காது, உங்க பின்னாடி வராது. அதான் செத்த நாய். ஆனால் தாவீது அங்கே சவுலுக்கு எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பை கொடுத்து, சவுலை யாராவது அங்கே அந்த அவனுடைய ராஜ்யத்திலே போருக்கு வந்தா சவுலுக்கு கூட நின்று அங்கே எல்லா ஜெயத்தை கொடுத்தோம். அதைத்தான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். சவுல் எல்லா காரியங்களிலும் அங்கே செய்வதை காட்டிலும் தாவீது என்ன செய்தார்? ஞானமாய் புத்தியாய் நடந்து அங்கே சவுலுக்கு கூட நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். போருக்கு அங்கே அவ்வளவு பெரிய கோலியாத் வந்து நின்றப்போ சவுல் மற்ற படை வீரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார். ஆனால் தாவீது தான் போய் என்ன செய்தார்? ஜெயம் கொடுக்க செய்தார். இப்படியாக தாவீது ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்மைதான் செய்கிறார். அதுதான் அங்கே சவுல் சொல்றாரு, நீ என்ன செய்தாய்? நீ எனக்கு நன்மை செய்தாய், என்னை பார்க்கலும் நீதிமான், நானோ உனக்கு தீமை செய்தேன். நான் தானப்பா உனக்கு தப்பு பண்ணிட்டேன். அது மட்டுமல்ல, நீ எனக்கு செய்த நன்மையை இன்று எனக்கு விளங்க பண்ண, எனக்கு புரிய வச்சுட்ட. பாருங்க, கர்த்தர் என்னை உன் கையிலே ஒப்பு கொடுத்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஏனென்றால் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதனை, ஒரு தேவதாசனை, என தீர்க்கதரிசி, சவுல் வந்து ராஜா மட்டுமல்ல, சவுல் ஒரு தீர்க்கதரிசின்னு பைபிள் சொல்லுது.
ஏன்னா தீர்க்கதரிசி புத்திரர் இடத்துல போறப்ப அந்த தீர்க்கதரிசியுடைய ஆவி அவர் மேலும் இறங்கினால், அவரும் தீர்க்க தரிசனம் சொன்னதாலே சவுலும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு தூரம் தேவன் அந்த ஆசீர்வாதமான காரியத்தை சவுலுக்கு கொடுத்திருந்தும் சவுல் என்ன செய்தார்? தாவீதும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், தேவனுடைய ஆவி தாவீதின் மேல இருக்கு, அப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷனை கொன்று போடும்படி செய்யத்தான் அங்கே சவுல் துணிந்து வந்திருந்தார். அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் உன்னுடைய கையிலே என்னை கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. அங்கே 19ஆம் வசனம் சொல்றார், ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாய் போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மை கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று சொல்றார். அடுத்த காரியம் பாருங்க, அதுதான் மிக முக்கியமான காரியம். அதைத்தான் அங்கே 26ஆம் அதிகாரத்திலே கூட நம்ம பார்த்தோம். இங்கே சவுலுக்கு தெரியும் தாவீது என்னவாக போகிறார் என்ன என்று சொல்லி அங்கே அங்கே ஆசீர்வதிக்கிறதை பாருங்க. சவுல் வாசிங்க, நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய். ஏன்னா சவுலுக்கு சாம்பேல் சொல்லிட்டாரு, உன்னுடைய ராஜ்யம் நிலை பெயராது. ஆனாலும் பாருங்க, அது சொன்ன பிறகு கூட சவுல் 38 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினார். அந்த நாட்கள் பூரா அது சவுல் அங்கே தாவீதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தார். சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக, ஒரு நாள் 2 நாள் இல்ல, சுமார் 20 வருடங்களுக்கு பக்கமா அவரு இவரை துரத்திட்டே இருக்கார். போராட்டத்துல எல்லாம் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அதிகாரத்துல இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 17ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்க வாசித்தீங்கன்னா, ஏன்னா 17ஆம் அதிகாரத்துலதான் யார் வர்றா? கோலியாத்து வருகிறான். கோலியாத்து வந்ததுக்கும் பிறகு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் துரத்திட்டே இருப்பாங்க. அதான் அங்கே அதையெல்லாம் தெரிஞ்சுதான் அங்கே சவுல் என்ன சொல்றார், நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பார், அது மட்டுமல்ல இஸ்ரவேலின் ராஜ்யம் உன் கையில் நிலைவரப்படும். அடுத்து சொன்னார் பாருங்க, இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேர் அறுப்பதில்லை. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லிட்டார், உன் சந்ததி ஒன்றுமில்லாமல் போகுங்கிறார். ஆனால் தாவீதினுடைய நாட்களிலே, கவனமா கேளுங்க, எப்போ தாவீதினுடைய நாட்கள்ல சவுளுடைய சந்ததியை தாவீது கொல்ல அனுமதிக்கல. அதுக்கும் பிறகு வந்தவங்க அவனுடைய சந்ததியை முற்றிலும் அழிச்சு போட்டார்கள். சவுளுடைய சந்ததியே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு சவுளுடைய சந்ததியே இல்ல, ஒரு ராஜ பரம்பரையவே கொன்று போட்டார்கள். நான் ஏன் இதைய முக்கியத்துவப்படுத்தி சொல்றேன்னா, பாருங்க, ஒரு மனிதனை ஒரு சிறிய கோத்திரத்தில் இருந்து, அதைத்தான் நாங்க பென்யமீன் என்கிற சிறிய கோத்திரம், சிறிய குடும்பம், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து ராஜாக்களோட உட்கார பண்ணுகிறார். ஆமென். பாருங்க, அப்போ இவர் அந்த ராஜாங்கிற அந்தஸ்தை கொடுத்தும் இவருக்குள்ள என்னதான் இருக்கு? அந்த பழைய அந்த குப்பையான எண்ணங்கள் தான் இருக்கு. அதனாலதான் நம்ம விசுவாசின்னு சொல்றோம். அசுத்தத்துலயும் அருவருப்புகள் இருந்தோம், மறுபடியும் மறுபடியும் அங்கே நாய் கக்கினதை திரும்ப தின்னுவது போல, பன்றி சேற்றிலிருந்து வெளியே வந்து மறுபடியும் அந்த சேத்துக்குள்ள போற மாதிரி ஒரு விசுவாசி செய்யக்கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. யாக்கோபுல வாசித்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்லுது. அப்ப பாருங்க, ஒரு விசுவாசி அவன் விசுவாசிக்குரிய அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஒரு ராஜா ராஜாவுக்குரிய ஒரு அடையாளத்தை எப்பொழுதும் இருக்கணும். அந்த ராஜா என்றால் அந்த ராஜாக்கு அது ஒரு மகிமையான, அது ஒரு ராயல்ட்டிம்பாங்க. நம்ம எல்லாம் அந்த ராயல்ட்டினாலே என்னன்னே தெரியாது. நீங்க ஒரு சில நம்ம ஒண்ணும் வேண்டாம், நீங்க நம்ம உள்ளூர்ல இருக்கிற ஒரு கவுன்சிலரை பாருங்க, அவருக்கு என்ன அதிகாரம், என்ன ஒரு மரியாதைன்னு. ஒரு சின்ன கவுன்சிலர், அதற்கு அடுத்தது யாரு? மேயர் அல்லது சேர்மேன்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாரத்துக்கு எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது அமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, இதையெல்லாம் தாண்டி ஸ்டேட் மினிஸ்டர், அதையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர், அதையும் தாண்டி பிரதமர்.
அதையும் தாண்டி யாரு? ஜனாதிபதி. இப்போ இவர் யாரா இருக்காரு? ஒரு ஜனாதிபதி. ஜனாதிபதி தான் அந்த தேசத்தில முக்கியமான பதவி உள்ளவர். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு உயரிய பதவி. அவருக்குன்னு நீங்க இன்னைக்கு நம்முடைய இந்திய ஜனாதிபதி அந்த திரௌபதின்னு ஒரு லேடி இருக்கிறாங்க. நீங்க அந்த அரண்மனை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு இருக்கிற மரியாதை, அவருக்கு கொடுக்கப்படுகிற கனம், அவரு சாப்பிடுகிற சாப்பாடு. அவர்களுக்காக மாதம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. நம்ம இங்க ரூ. 500 1000 யோசிச்சுட்டு இருக்கிறோம். நான் ஏன் அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, ஒரு உயரிய பதவி தேவன் கொடுக்கிற பொழுது அதை நீங்கள் ஞானமாய் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அதே போல நம்ம இப்ப அவர் விசுவாசிங்கிற பதவியை கொடுத்தாருன்னா அந்த விசுவாசிக்குரிய ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். நீங்க ஒரு ஊழியக்காரர்னா ஊழியக்காரருக்குரிய அந்த தன்மை, அந்த அடையாளம் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசினா அந்த தீர்க்கதரிசிக்குரிய அடையாளம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு பொய்யான தீர்க்கதரிசியோ கள்ள தீர்க்கதரிசியோ அல்லது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இருக்கக்கூடாது. ஒரு சுவிசேஷத்துக்குரிய இருக்க வேண்டும். போதகன் போதகனுக்குரியது, மெய்ப்பன் மெய்ப்பனுக்குரியது இருக்க வேண்டும். வேதம் அதைத்தான் நமக்கு எச்சரிக்கிறது. இங்க சவுளுடைய ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா, சவுல் அங்க மறுபடியும் போன பிறகு நீங்க அங்க நடக்கிற காரியத்தை வாசிங்க. 29ஆம் அதிகாரத்துல இப்ப சவுல் உடைய ராஜ்யம் என்ன ஆகிறது என்று நீங்க வாசிங்க. 29ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 29ல சீக்கிரம் வாசிப்போம். 1லிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 29ல பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆபேக்கிலே கூடிவர செய்தார்கள். இஸ்ரவேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறக்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100 1000 தேர்வைகளோட போனார்கள். சரி, இப்ப பாருங்க, இங்க பெலிஸ்தியர்களை உங்களுக்கு தெரியும். எப்பொழுதும் அவர்கள் என்ன செய்து கொண்டு வந்தாங்க? பெலிஸ்தியர்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலோட அங்க தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தாங்க, தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ பெலிஸ்தியர்கள் இங்க வர்றப்போ அங்க சவுல் பார்த்தீங்கன்னா அங்க யாரு கிடையாது, சாமுவேலும் மரித்து விட்டார், அங்கே வேற யாரும் இல்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் வேஷம் மாறி யார் இடத்துல செல்றான்? வேஷம் மாறி ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீ இடத்துல போறான். யாருகிட்ட? குறி சொல்லுகிற ஸ்ரீகிட்ட போய் அங்க நீங்க வாசிங்க 28ஆம் அதிகாரத்துல 28ல 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த 3ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. பாருங்க, இப்ப சாமுவேல் இல்ல. ஏன்னா இப்ப சவுல் எப்பவுமே சாமுவேல் கிட்ட தான் போவாரு. இப்போ சாமுவேல் இறந்ததுனால இங்க இஸ்ரவேலர் எல்லோரும் அவனை அடக்கம் செய்து அங்க இருக்கிறாங்க. பாருங்க, இங்க ஒரு கவனமா கேளுங்க. சாமுவேல் இருக்கிற வரைக்கும் சவுல் என்ன செய்யவில்லை? அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்னது? அஞ்ஞானம் வேற, குறி சொல்றது வேற. அஞ்ஞானம் பாக்குறதுன்னு என்னன்னா 4 கிழமை நேரம் இதெல்லாம் போய் இந்த இது பாக்குறாங்கல்ல, ஜோஷிகாரங்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து இதை பண்ணி அதை பண்ணி, அதை நான் விளக்க விரும்பல. சரி, அதுதான் அஞ்ஞானம். அடுத்தது குறி சொல்றது. இந்த இடத்துல இப்படி நடக்கும், இந்த இடத்துல இப்படி ஆகும்னு சொல்லி குறி சொல்றது. இதைய தேசத்தில் இராதபடி என்ன செய்து விட்டான்? துரத்தி விட்டான். ஆனால் அதே சவுல் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தர் கூடி வந்து
சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். உங்களுக்கு இந்த சூனேம்னா என்னன்னு தெரியும். இந்த ஊர் மிக முக்கியமான ஊர். வேதத்துல இந்த ஊர்ல ஒரு 2-3 காரியங்கள் நடந்திருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சூனேமை குறித்து ஒரு நாள் தியானிப்போம். அதே போல கில்போவா என்கிற ஒரு இடத்தை சொல்லுது. அந்த கில்போவாவை குறித்து வேதத்திலே அநேக பட்டணங்கள் இருக்கு. ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இங்க நீங்க இவரை பாருங்க, சாமுவேலை எங்க கொண்டு அடக்கம் பண்றாங்க? அவனுடைய ஊராகிய ராமாவிலே. அந்த ராமாவுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதே போல மிஸ்பா என்கிற அந்த ஒரு ஊர் இருக்கு. அந்த மிஸ்பாவிலே ஒரு அடையாளம் இருக்கு. ஏன் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப நம்ம இந்த பட்டணத்தில் இருக்கிறோம்னா இந்த பட்டணத்திற்குன்னு ஒரு பேர் பெருமை இருக்கும். அதைத்தான் சொல்லுவாங்க, தமிழ்நாடுனா அது தமிழர்களுக்கு நாங்க இப்படி அப்படி எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தை, அந்த நாட்டை, அந்த பட்டணத்தை, அந்த கிராமத்தை பெருமைப்பட்டு சொல்லுவாங்க. அது போல இங்க வேதத்திலே அது உலகத்தார் சொல்லுவது, இங்க வேதத்திலே அநேக பட்டணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பட்டணத்திலும் தேவன் ஒவ்வொரு காரியங்களை வைத்திருக்கிறார். அந்த பட்டணம் எப்படி பெயர் வந்தது, அந்த பட்டணத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், அங்கே தேவனுடைய ஊழியம் எப்படி இருந்தது, அங்கே வந்த ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க, அங்கே வேறு என்ன காரியம் நடந்ததுன்னு வேதத்துல ஒவ்வொரு பட்டணத்தை குறித்து இருக்கு. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதையெல்லாம் ஏன் நம்ம மிக விரிவாக பேசுகிறோம் என்றால், தேவனுடைய வருகைக்கு பிறகு அங்கே நம்ம மறுரூபம் அடைஞ்சு அந்த நித்தியத்திலே நம்ம இருக்கிறப்ப ஒவ்வொரு பட்டணத்தாரும் அங்கே ஒவ்வொரு காரியங்களை நிச்சயமாகவே பேச போறப்ப நம்மளும் நம்ம பட்டணத்தை, நம்முடைய ஜீவியத்தை குறித்து பேசுவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கேட்கலாம், பைபிள் அப்படி இருக்கான்னு. நீங்க இந்த புதிய வானம் புதிய பூமி தேவன் படைக்கிறார். அங்க என்ன நடக்கும்? நீங்க ஒன்றும் செய்ய போறதில்லை. அங்க நீங்க போய் நீங்க உழ வேண்டியதோ அதோ இதோ எதுவுமே இல்லை. எல்லாமே தேவன் கொடுக்கிறார்ன்றிருக்கு வேதம். அதைத்தான் ஏசாயா 66 இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒருவரை ஒருவர் கண்டு ஒருவர் நலம் விசாரித்து நம்முடைய காரியங்களை குறித்து அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது என்னுடைய விசுவாசமா இருக்கு. நான் அப்படித்தான் நடக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பட்டணத்திலிருந்து ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரியங்களை, இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஆபிரகாமை சந்திக்கிறோம்னா ஆபிரகாம் சொல்லுவார், நான் இப்படி நடந்து வந்தேன், இப்படி எல்லாம் இதெல்லாம் பார்த்தேன் செய்தேன். ஏன்னா அவங்க எல்லாம் அங்க வரப்போறாங்க. அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் அங்கே அவரோடு கூட இன்னைக்கு இருக்க போறாங்க. நான் ஏன் இதை சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் என்றால், தேவன் தன்னுடைய வார்த்தையை அவர் மாறாதவராய் இருக்கிறார். அது போல அவருடைய ஜனங்களும் மாறாதவர்களா இருக்க வேண்டும். ஆனால் இந்த சவுல் என்ன செய்கிறார் பாருங்க, இங்க பெலிஸ்தீர் வர்ற அதை கண்ட பொழுது அவன் என்ன ஆனானாமா? பயந்தான். பாளையம்னா என்னது? அவங்களுடைய அந்த ஜன கூட்டத்தை, சண்டைக்கு வர்ற அந்த படைகளை பார்த்து பயப்படுறது. குதிரைப்படை, யானைப்படை, போர் வீரர்கள், இப்படி அதையெல்லாம் கண்டு பயப்படுறாரு. அது மட்டுமல்ல, அவனுடைய இருதயம் தத்தளித்தது. ஒரு நட்டுக்கம் சொல்றாங்களோ, ஐ பிரஷர் வந்துருச்சு, அங்க கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, என்ன செய்யறது என்ன பேசுறதுன்னே தெரியாத மாதிரி அவனுடைய இருதயம் ஆயிருச்சு. இப்போ சவுல் என்ன செய்கிறான் பாருங்க. பாருங்க, தேவன் எப்பொழுதுமே இந்த காரியங்களை செய்கிறார். நீங்க தேவனிடத்துல போய் ஒரு காரியத்தை கேட்கிறப்போ தேவன் என்ன செய்வார்? ஒன்று சொப்பனங்களிலோ அல்லது தரிசனங்களிலோ தேவன் என்ன செய்வார்? பேசுவார். இன்றைக்கும் அதை செய்வார். அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாலிபர்களும் கன்னிகைகளும் தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் காண்பார்கள், அதை குறித்து சொல்லுவார்கள் என்று. அதனாலதான் இன்னைக்கு அநேக தேசத்துல, நம்முடைய இந்தியாவில் இன்னும் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா அநேக சொப்பனங்களை குறித்தும் தீர்க்க தரிசனங்களை குறித்து இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் சொன்னது நடக்குதுங்கிறது நம்ம தான் பார்த்துக்கோம். சரி பாருங்க, அடுத்தது ஊரீம் தும்மீம்னு ஒரு காரியம் இருக்கு. அதை குறித்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், நம்மளும் தியானிச்சிருக்கிறோம்.
அதை பற்றி இப்ப நம்ம விவரிக்க வேண்டாம். இன்னொரு முறை கூட கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஊரிம் தும்மீமை பற்றி கூட நம்ம தியானிக்கலாம். அடுத்தது தீர்க்கதரிசிகள். சவுல் ஒரு ஆனா சவுல் வந்து ஒரு சின்ன சாதாரண தீர்க்கதரிசி தான். ஆனா அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாரு? சாமுவேல். இப்ப சாமுவேலும் இல்லாததுனால இப்ப சவுல் என்ன செய்கிறார் பாருங்க. அதற்கு முந்தின அதுல முந்தின வசனத்துல பார்த்தோம், அஞ்ஞானம் பார்க்கிற குறி சொல்றதுல தேசத்திலே இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டவன். இப்போ 7ஆம் வசனத்துல அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, ம். தரிசனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், ம். நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். ம். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர்கள், இதோ எத்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார். ம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு ம். அவனும் அவனோட கூட 2 பேரும் ம். ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். ம். அவளை அவன் நோக்கி, ம். நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லு, நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வரச் செய் என்றான். போதும் பாருங்க. இவன் எதை செய்யக்கூடாதுன்னு சாமுவேல் சொன்னாரோ, தேவன் சொன்னாரோ, அதே காரியத்திற்கு திரும்ப செல்வர். அதான் சொன்னேன், நாய் தான் கக்கினதை திரும்ப திங்கிறது போல, பன்றி சேற்றிலே மறுபடியும் விழுவதை போல சவுல் இப்போ போய் விழுகிறான். யார் இடத்துல? அஞ்ஞானம் கேட்கிற ஸ்திரீ இடத்துல. நான் சொல்றத நீ பார்த்து சொல்லுங்கிறப்ப அவ பாருங்க, அந்த ஸ்திரீ சொல்றா பாருங்க. அந்த ஸ்திரீ சொல்றா பாருங்க, அவளுக்கு அந்த பயம் இருக்கு. அந்த ஸ்திரீ ஒரு பதில் சொல்றா பாருங்க. இவனை சவுல் சொன்ன உடனே, ஏன்னா சவுல்னு அவளுக்கு தெரியாது. அவன் தான் வேஷம் மாறி போயிருக்கிற. அந்த சினிமாவில எல்லாம் எப்படி வேஷம் மாறி போவாங்களா, அந்த மாதிரி இப்ப சவுல் வேஷம் மாறி போயிருக்கிறான். அப்ப அந்த ஸ்திரீ ஒரு பதில் சொல்றா பாருங்க, வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றார். பாருங்க, ஏன் என்னை கொன்னு போடும்படி என்னுடைய பிராணனுக்கு என்னுடைய எனக்கு பாதுகாப்பு இல்லாம என்னைய கொல்றக்காக நீங்க வந்திருக்கிறீங்களா? ஏன்னா சவுல் அந்த ராஜா சொல்லியிருக்காரு, அஞ்ஞனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுவர்களும் தேசத்தில் இராதபடி அவர் எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு. நான் ஒருத்தி தான் தப்பிச்சிருக்கிறேன். இப்ப எங்கிட்டையும் நீங்க இப்படி வந்துட்டீங்களாங்கிறப்போ சவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இந்த காரியத்து உனக்கு பொல்லாப்பு வராதுன்னு கர்த்தருடைய பேர்ல சொல்றார். கர்த்தருக்கு பிரியமான காரியமா இது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை கர்த்தருடைய பேர்ல சொல்றது. அதுதான் என்னது? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். அப்ப இது இன்றைக்கு அநேக இடங்கள்ல காணப்படுது. நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவர் பேர்லயே அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் அப்படி ஒன்னும் உனக்கு பொல்லாப்ப கொண்டு வர மாட்டாரு, நானு அதுக்கு ஆண்டவர் மேல ஆணையிட்டு சொல்றேன்னு சொல்றப்ப இந்த ஸ்திரீ கேட்கிற, அப்படின்னா நான் யாரை கொண்டு வரணுங்கிறப்போ சாமுவேலையும் சொல்றப்போ, அப்ப அந்த ஸ்திரீ சாமுவேலை கொண்டு வர்றாரு. சாமுவேல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்திலே, வாசிங்க 12ஆம் வசனம். இந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலா? பாருங்க, அவளுக்கு தெரியுது. ஏன்னா சாமுவேலை இந்த ஸ்திரீ கண்ட உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அவர்தான் அந்த தேசத்தினுடைய முக்கியமான தீர்க்கதரிசி. இப்ப அவர் மரிச்சிட்டாரு. அந்த மரித்த மனிதனை இவ திரும்ப கொண்டு வர்றா. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, அங்க சவுல் பார்த்து சாமுவேல் கேட்கிறாரு 15ஆம் வசனத்துல, நீ என்னை எழும்பி வர பண்ணினது என்ன? என்னை கலைத்தது என்ன? என்னை அவர் அந்த நித்திரையில் இருக்காரு. அங்க இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவாங்க, அவர் நித்திரையில் இருக்காருன்னு சொன்னா, அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. லாசரு நித்திரையில் இருக்கான்னு இயேசு சொல்லுவார். சீஷர்கள் என்ன நினைச்சுக்குவாங்க? லாசரு தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்குவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இல்லப்பா அவர் மரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, அதனாலதான் நித்திரை என்பது 2 காரியத்தை குறிக்கிறது. இங்க இப்போ சவுல் சாமுவேலை கூப்பிடுறப்போ சாமுவேல் சொல்றாரு, நான் அந்த நித்திரைக்குள்ள இருக்கிறேன், தேவனுக்குள்ளாக
அவர் நித்திரை இருக்காரு, அதிலிருந்து என்னை நீ கலைச்சு நீங்க கொண்டு வந்தது என்ன என்று சொல்லும் பொழுது அங்க சவுல் சொல்றாரு, நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பிலிஸ்தீர் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்கள். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, என்னவாமா? தேவனும் என்னை கைவிட்டார். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, தேவன் என்னை கைவிட்டு விட்டார். ஆனா அழைத்தது யாரு? தேவன் தான். அப்ப தேவன் அழைத்த ஒரு பெரிய ராஜாவே சொல்றாரு, தேவன் என்னை கைவிட்டுட்டாரு. அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகிட்டையோ சொப்பனங்களிலேயோ எனக்கு அவர் உத்தரவே கொடுக்கல, அதனால நீங்க எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யுங்க, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேங்கிறப்போ அங்க சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி, கர்த்தர் உன்னை விட்டு விலகி. இப்போ அவர் எப்படி இருக்காராமா? உனக்கு சத்ருவா மாறிட்டார். பாருங்க, இதுதான் மிக கொடுமையான காரியம். இன்றைக்கு ஏன் அநேக இடங்களிலே அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள், குழப்பங்கள் வருகிறது என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது, நடக்கிற பொழுது, பேசுகிற பொழுது நம்ம யாராயிருவோம்? தேவனுக்கு சத்துருவாயிருவோம். கவனமா கேளுங்க, நம்ம இப்ப யாராயிருவோம்? சத்துருவா மாறிடுவோம். நீங்க உங்களுடைய நடவடிக்கை தான் அது மாத்துது. அதுதான் இங்கே சவுலுக்கு ஏற்படுகிறது. கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாரு, நீ இப்ப தேவனுக்கு யாரா இருக்கிற? நீ சத்துருவாயிட்ட. நீ என்னிடத்தில் கேட்பானேன், கர்த்தர் உன்னை கொண்டு சொன்னபடியே எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. உன்னுடைய ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. ஏனென்றால், அதைத்தான் சொல்றாரு 18ஆம் வசனம், நீ கர்த்தருடைய சொல் கேளாமல். முதலாவது என்னது? சொல்லு கேட்கல, சொல்லை கேட்கல. அதனாலதான் அடிக்கடி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லுவேன், நீங்க தேவனுக்கு பயந்து நடங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, தேவனுக்கு உண்மையா இருங்க, தேவனுக்கு பயப்படுங்க, தேவனை விசுவாசிங்க. விசுவாசங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணம் இல்லை. மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் வேண்டுங்கிறார் தேவன். அப்ப அது நமக்குள்ள இருக்கா அல்லது வெறும் வார்த்தையா என்று நம்மளே நிதானிக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய சொல் கேளாமலும். அடுத்தது அவன் செய்த மிக முக்கியமான ஒரு தவறு, அந்த பழி செலுத்தது. இரண்டாவது அவன் செய்தது, அமலேக்கின் மேல் இருந்த கோபம். அமலேக்கு ராஜாவுக்கு இவன் என்ன செஞ்சான்? நல்லதெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சுட்டு மோசமானதை கர்த்தருக்கு பலியிட்டான். அது மட்டுமல்ல, அந்த அமலேக்கின் ராஜாவை இவன் என்ன செய்யல? கொல்லவில்லை. நம்ம போன வாரம் தியானித்தோம். அமலேக்கின் ராஜாவை ஆண்டவர் கொல்ல சொல்றார். நீ போ, அமலேக்கின் மேல படையெடு. ஏனென்றால் இந்த அமலேக்கு நமக்கு தெரியும். அமலேக்கு யாரு? அமலேக்கு யாரு? லோத்து இருக்காருல்ல, ஆபிரகாமுடைய தம்பி மகன். ஆபிரகாமுடைய தம்பி மகன் தான் யாரு? லோத்து. லோத்துக்கும் ஆபிரகாமுடைய ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை வந்து லோத்து இங்க போயிடுறாரு, சோதோம் குமாரா போயிடுறாரு. அந்த சோதோம் குமாரால தவறான காரியம் நடப்பதனால ஆண்டவர் அதைய அழிச்சு கொண்டுறாரு. அங்கே திரும்பி வர்றப்போ அவனுடைய மனைவி முப்புத்தூணா போய் விடுகிறாள். அடுத்தது அவனுடைய பிள்ளைகள் மூலமாய் பிறக்கிற பிள்ளைகள் தான் அமலேக்கியர். அது அருவருப்பான சந்ததி. அது அந்த சந்ததியே எங்க வரக்கூடாதுங்கிறாரு, ஆண்டவருடைய சன்னதிக்குள்ள வரக்கூடாது, ஆண்டவருடைய இடத்துல அவங்க வரவே கூடாதுங்கிறார். அப்படிப்பட்ட அருவருப்பான அந்த அமலேக்கியனை ஆண்டவர் என்ன செய்யறார்? நீ அவனை கொண்டு ஓடுங்கிறார். அந்த ராஜாவையும் அந்த ஜனங்களையும் கொண்டு ஓடுங்கிறப்போ அந்த பட்டணத்தை, அங்க இருக்கிற ஜனங்களை, ஆடு மாடு குழந்தை விட்டு எல்லாரையும் கொண்டு ஓடுங்கிறார் ஆண்டவர். இப்ப இதை நம்ம உலகத்தான் கேட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன உங்க ஆண்டவர் இவ்வளவு கொடுமைக்காரரா, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்பான். தேவன் ஒரு காரியத்தை செய்தால் அதுல என்ன இருக்கு? நீதி, நியாயம் இருக்கு. வெறுமென தேவன் ஒருவரையும் கொன்று போட அவர் விரும்ப மாட்டார். வெறுமென ஒருவரையும் அவர் கொன்று போட விரும்ப மாட்டார். ஏன்னா இந்த அமலேக்கின் மேல அந்த இருந்த கோபத்தின் என்னவாமா? கோபத்தின் உக்கரகமா இருக்கு. அதான் சொன்னாங்களா, அவர் என்ன பயங்கர கடும் கோபத்தில் இருக்காரு,
அங்க போனா 2 அடி அடிக்காம அவர் விடமாட்டாராட்டிருக்கு, கொன்னே ஓடுவாருங்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு கடும் கோபத்தில் இருக்காங்கல்ல. அந்த அளவுக்கு தேவன் இந்த அமலேக்கியர் மேல கடும் கோபத்தில் இருந்தார். அந்த கோபம் இன்னும் தீர்ந்து போகாமல் இருக்கிறபடியால், நீ அதை செய்யல, உனக்கு அந்த பொறுப்பு கொடுத்து நீ அதை செய்யல. அதனால கர்த்தர் இன்றைய தினம் இதை இப்படி செய்து விட்டார். அதனால அவர் சொல்றார் பாருங்க, 19ஆம் வசனம், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுப்பார். இப்ப உங்க ஜனம் எல்லாம் இப்ப என்ன ஆயிருவாங்க? பெலிஸ்தருக்கு அடிமை ஆயிருவாங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தியன் கையிலே ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலுக்கு இருக்கிற எல்லா அங்க போர்ப்படைகள், யானைப்படை, குதிரைப்படை, அந்த போர் செய்யறவங்க எல்லாருமே இப்ப அங்க அடிமையா போயிருவாங்கன்னு சொல்லி அதை சொல்றார். இதைய கேட்ட உடனேயே அங்கே சவுல் விழுந்து அவன் சாப்பிடவே இல்லை. இது அடுத்த நாள் இந்த காரியம் நடக்குது. இங்க ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி சீக்கிரம் நான் முடிக்க விரும்புறேன். 31ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, இப்ப சவுல் மரிச்சிட்டார். இப்ப சவுலுடைய மரணம் பார்த்தீங்கன்னா, அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருக்குன்னு நான் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க அதைய வாசிங்க. ஏன்னா ஒரு தேவ மனிதன் தேவனுக்குள்ளாக இருக்கிற பொழுது அந்த மனிதன் எப்படி மரிக்க வேண்டும்னு இருக்கு. ஆனால் சவுலுடைய மரணத்தை அவன் எப்படி மரிக்கிறான் பாருங்க. 31ஆம் அதிகாரத்தை எடுங்க சீக்கிரம். 1 சாமுவேல் 31 1 வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவிலே மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனாத்தானையும் அபினாதாவையும் மல்கிசூபாவையும் வெட்டி போட்டார்கள். போதும். இங்க பாருங்க, இப்ப முதலாவது யார் மரிக்கிறா? சவுலுடைய குமாரன் யோனத்தான் மரித்து விடுகிறான். அபினதாவும் மல்கீசும் மரித்து விடுகிறார்கள். இப்போ எப்பவுமே நீங்க அந்த போர் செய்கிற இடத்துல பாத்தீங்கன்னா, ராஜாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சைடுல அவனை சுற்றி படை வீரர்கள் இருப்பாங்க. எப்பவுமே அந்த ராஜாவை பாதுகாத்து கொள்வாங்க. ராஜாவுக்கு யாருமே தீங்கு செய்யக்கூடாது, யாரும் அவரை கொன்று போடக்கூடாதுன்னு இந்த படை வீரர்கள் இருப்பாங்க. இப்போ சவுலுக்கு விரோதமா யுத்தம் பலத்த போது வில் வீரர்கள் அவனை நெருங்குறாங்க. கத்தி சண்டை இருக்கும், அடுத்தது வில்லு சண்டை இருக்கும். இந்த வில்லு நெருங்கி வர்றதை கண்டு அந்த வில்லு ஒண்ணு என்ன ஆயிருது, அங்கே சவுலுக்கு காயமான ஒண்ணு அங்க சவுல் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதத்தாரி மிகவும் பட்டயத்தினால் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். போதும் பாருங்க, கூட இருக்கிற இஸ்ரவேலர்கிட்ட சொல்றாரு சவுலு, அவங்க வந்து என்னை கொண்டு போடுற விட அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை வந்து கொண்டு போட்டா அது ஒரு அவமானமா போயிரும், ராஜாவை பெலிஸ்தியன் கொண்டு போட்டான் ஆயிரும், அதனால நீயே என்னை கொண்டு போடு என்று சொல்லி தன்னுடைய ஆயுதாரியை கேட்கிறப்ப அவன் பயந்துட்டு அப்படி செய்யல. அதனால இப்ப சவுல் என்ன செய்கிறான், தன்னுடைய கையில் இருக்கிற அந்த பட்டயம் இருக்குல்ல, அந்த வாளை நிலத்துல ஊனி அந்த அந்த வாள் மேலேயே அப்படியே விழுந்து செல்ஃப் சூசைட், தனக்குத்தானே விழுந்து மரித்து கொள்கிறது. இப்போ சவுல் செத்து போனதை ஆயுததாரி கண்ட பொழுது அவனும் தன் பட்டயத்தின் விழுந்து அவனும் செத்து போனான். இப்போ இன்னொரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த சவுல் அங்க கிடக்கிறப்போ இங்க இன்னொரு காரியம் ஒண்ணு நடக்கிறத நீங்க பாருங்க, வாசிங்க. அன்றைய தினம் சவுலும் அவன் குமாரரும் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள் நீங்க சொல்லியிருக்கு, சரியா? அடுத்தது இங்க ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து இதை எடுத்து அடக்கம் பண்றார். யாரு? வாசிங்க அடுத்த வசனத்தை. வெற்றுண்டவர்களை புரிந்து கொள்ள
கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது ம். அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் ம். கில்போ மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு ம். அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்திப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி ம். அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து ம். அவன் உடலை பெட்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். போதும். பாருங்க, இங்க அவங்க 3 காரியம் செய்யறாங்க. யாரு? பெலிஸ்தியர்கள். ஒண்ணு என்ன செய்யறாங்க? சவுலுடைய உடலை கண்டு அவனுடைய தலையை தலையை வெட்டி எடுக்கிறாங்க. 2வது அவனுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு தங்களுடைய கோயிலுக்குள்ள கொண்டு போறாங்க. 3வதாக அங்க இருக்கிற எல்லா பெலிஸ்தியருடைய அந்த ஊருக்குள்ள போய் இப்படி நாங்க சவுலை கொன்னுட்டோம், இஸ்ரவேலை கொன்னாச்சு, இஸ்ரவேல் பூரா நம்முடைய கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு என்று சொல்லி தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அது மட்டுமல்ல, என்ன செய்யறாங்க பாருங்க, அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து அவங்களுடைய கோயில், அஸ்தரோத்துங்கிறது தான் அவங்களுடைய கோயில், பெலிஸ்தியருடைய கோயில், அந்த கோயிலுக்குள்ள கொண்டு வந்து வச்சு சவுலுடைய சரீரத்தை தூக்கி போட்டுறாங்க. இப்போ இதைய கேள்விப்பட்டு பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்து கீலேயா தேசத்தானாகிய யாபோஸ் கேட்டு வர்றார். இப்போ இந்த கீலேயாத்து தேசம்னா என்ன, யாபேஷ்னா யாரு, இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இவர் இதை செய்கிறார்? யாரு? சவுலுடைய உடலை யார் அடக்கம் பண்றார்? கீலேயாத் தேசத்தானாகிய யாபேஸ் அடக்கம் பண்றான். கர்த்தருக்கு சித்தமானால் வர்ற வாரம் அதை தியானிப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய செய்தி. யாபேஸை குறித்து நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யாபேஸ் வேற, வேதத்துல இன்னும் வேற யாபேஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கீலேயாத் தேசத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இந்த கீலேயாத்து நான் அப்படி சொன்ன மாதிரி ராமா என்கிறதும் இன்னும் 2-3 பட்டணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். சுனேமியா, இப்படி பட்டணங்கள்லாம் இருக்கு. அதை போல இந்த கீலேயாத் என்கிற அந்த இடத்தை குறித்து நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ சவுலனுடைய அந்த உடலை பாருங்க என்ன செய்கிறார்கள், அங்கே எப்படி எடுக்கிறாங்களாமா? 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுவதும் நடந்து போய் பெட்சானின் அலங்கத்தில் இருக்கிற சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். போதும். நான் இதுல ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இங்க கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் அந்த தேசத்தினுடைய ராஜா இறந்து போறாருன்னு இவர்கள் கேள்விப்பட்டு அந்த ராஜ குடும்பத்திலோ அல்லது அந்த பென்யமீன் கோத்திரத்திலோ ஒருவரும் வரல. கவனமா கேட்டுக்குங்க. இன்னைக்கு அநேக இடங்கள்ல இதுதான் நடக்குது. ஒரு மனிதன் மரித்தால் அவர்களுடைய உறவினர்கள் தான் என்ன செய்வாங்க, தாய் தகப்பனோ நண்பர்களோ ஒரு அந்த குடும்பத்துக்கு முக்கியமானவங்க தான் அடக்கம் பண்ணுவாங்க. அப்படித்தானே? அப்படியா இல்லையா? இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த அஸ்தரோத் இடத்தில் இருக்கிற இந்த உடம்பை கீலேயாத்தை சேர்ந்த யாபேஸ் எடுத்துட்டு வந்து என்ன செய்கிறார், அந்த உடலை எவ்வளவு நாளாமா, இரவும் பகலும், எப்பொழுதெல்லாம் இரவும் பகலும் அவர்கள் நடந்து போய், அது மட்டுமல்ல அந்த உடலை கொண்டு வந்து அதை தகனம் பண்ணி அவர்கள் என்ன செய்கிறார்களாமா, 7 நாள் உபவாசம் இருக்கிறார். எவ்வளவு நாள்? இன்னைக்கு காலையில டெட் பாடி கிடக்கிறப்பவே ஐயா எங்களுக்கு சுகர், எங்களுக்கு பிரஷர், நாங்க என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். இன்னைக்கு ஜனங்களுடைய மனநிலை மாறிட்டு இருக்கு. பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல எப்படியெல்லாம் தியாகம் செய்கிறார்கள் பாருங்க. அதுல 1% கூட இன்னைக்கு இல்லை, 1% கூட இன்னைக்கு இல்லை, மறைந்து கொண்டு போகிறது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நம்ம ஃபாஸ்டான காலத்தில் இருக்கிறோம்,
அது இறந்தது யாரோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த 2 பேத்துக்கு சம்பந்தப்பட்டது. அந்த குடும்பத்தாருக்கு தான், மத்தவங்களுக்கு இல்லைங்கிறாங்க. ஆனா இங்க அந்த நீங்க வாசித்த யாபேசுடைய குடும்பத்தாரும் அந்த கீலேயா தேசத்தார்களும் உபவாசம் இருக்கிறாங்க. அப்படி என்ன அக்கறை வந்தது அவர்களுக்கு? அது மட்டுமல்ல, வேதத்துல நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வேதத்துல 7 விதமான மரணம் இருக்கு. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நம்ம அதை இன்னும் டீப்பா நம்ம தியானிக்க போகிறோம். 1 கிறிஸ்துவுக்குள் மரிப்பது, 2வது ஒரு விசுவாசி போல மரிப்பது, 3வது பரிசுத்தவான்களுடைய மரணம், 4வது ஒரு ராஜாவை போன்ற ஒரு மரணம், 5வது முன்னோர்களுடைய இடத்திலே கொண்டு அடக்கம் செய்து அங்கே கொண்டு போய் செய்கிற ஒரு காரியம், 6வதாக இரத்த சாட்சியாய் மரிப்பது, 7வதாக நித்திய ஜீவனுக்காய் கர்த்தருக்குள்ளாய் மரிப்பது. இப்படி 7 மரணங்கள் வேதத்தில் இருக்கு. ஆனால் இவருடைய மரணம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது இவருடைய மரணம்? எப்படிப்பட்ட மரணமா இருந்தது? ஒருத்தர் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒண்ணு புரியலையா? நான் பேசிட்டே இருந்தது. இவருடைய மரணம் எப்படி இருந்தது? தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வது. தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளுகிறார். அதனாலதான் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கல, குடும்ப பிரச்சனை, அல்லது குடும்ப பிரச்சனைன்னு ஆச்சுன்னா போய் தற்கொலை செய்து கொள்றாங்க. அது ஒரு ஆவி, தற்கொலை செய்ய தூண்டுகிறது, ஒரு பொல்லாத ஆவி. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அவன் யூதாஸ் என்ன செஞ்சான்? அவன் நிச்சயமா வந்து மனம் திரும்பலாம். ஆனால் வேதம் அவன் அப்படித்தான் மரிப்பான்னு சொல்லியிருக்கு. அவன் அப்படித்தான் மரிச்சான். அதே போல நம்முடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. நம்முடைய மரணம் ஆண்டவருக்குள்ளாய் மரிப்பதா, அல்லது ஒரு பரிசுத்தவானை போல ஒரு பரிசுத்தமுள்ள மரணமா, அல்லது ஒரு இரத்த சாட்சியுள்ள மரணமா, அல்லது நித்திய ஜீவனுக்காய் முன்குறிக்கப்பட்ட ஒரு மரணமா என்று நம்முடைய ஜீவியம் அதன்படி இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம இன்னுமே ஒரு சாதாரண ஒரு விசுவாசியை போல இன்னுமே அங்கே ஒவ்வொரு நாளும் அங்கே காலையில எழுப்பு விடுகிற காரியம், ஜெபிக்கிற காரியம், வேதத்தை வாசிக்கிற காரியம், அல்லது ஆண்டவருக்கு உண்மையா இருங்கன்னு வாரம் டெய்லியும் பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருந்தா அது என்னது? அது ஒரு செத்த மனிதனுக்கு தான் அடையாளம். அவன் என்ன செய்ய முடியாது? அவனால கேட்க முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நம்ம உணர்வு வேணும். தேவன் அந்த உணர்வை தர்றங்கிறார். அப்ப நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்கத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாக, தேவனிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்னு தேவன் விரும்புகிறார். அப்ப நம்முடைய ஜீவியமானது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவியமாய், தேவனுடைய வார்த்தையின்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியமாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும்னு தேவன் விரும்புகிறார். உங்களை அறித்தவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் அப்படியே உங்களை நடத்துவார். அப்படியே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் உண்மையுள்ளவராயிருப்ப போல நீங்களும் உண்மையுள்ளவராயிருங்க. அவர் எப்படி இந்த பூமியில இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவிற்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து அங்கே மரண பரியந்தம் அவர் சாட்சியாயிருந்தார். அவர் எல்லா காரியத்திலும் குற்றமற்றவராக இருந்தார். ஒருவரும் அவரை குறித்து குற்றப்படுத்த முடியல. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சும் நூற்றுக்கணக்கான குற்றம் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மகனை குறித்து பிள்ளைகளும், பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களை குறித்து பிள்ளைகளும், கணவன் மனைவியைக்குள்ளேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் நண்பர்களை குறித்தும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள விசுவாசி இப்படி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப யார் எப்படி சரியாக முடியும்? நம்மை நாமே நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே
கேட்ட செய்தியை நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஒரு சவுளை போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? சவுளை போல பின்வாங்கி போன ஒரு ஜீவியம் காணப்படுகிறதா நமக்குள்ளா? அல்லது தாவீதினுடைய ஜீவியம் அது நூற்றுக்கணக்கான நன்மையுள்ள ஜீவியமாய், ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே வந்தார் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு தாவீதினுடைய ஜீவியம் இருந்தது. நம்முடைய ஜீவியம் அப்படிப்பட்ட ஜீவியமாய் இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வாஞ்சையோடு, அந்த நோக்கத்திற்காகவே நாம் முன்னேற வேண்டும் என்று அந்த சிந்தையோடு நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு பாடலை பாடி நாம் காணிக்க வேளை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நமக்கு கொடுத்த கையின் பிரயாசத்தை நாம் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்தி கர்த்தரிலே நம் மகிமைப்பட தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. தேவநாம மகிமைக்காய் ஒரு பாடலை பாடி நாம் காணிக்கை எடுக்கலாம். ஸ்தோத்திரமாக. ஸ்தோத்திரம். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என் தலையின் மேல் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்வார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்வார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடமுன், அவர்தான் இயேசு ராஜா. ஆமாண்டவரே, எங்களுக்கு புகழ், எங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இதோ அந்த பென்யமீன் கோத்திரம் ஒரு சிறிய கோத்திரமா, அந்த பென்யமீன் கோத்திரத்திலே சவுளுடைய குடும்பம் சிறிய குடும்பமாய் இருந்து, ஆனாலும் நீர் அவனை உயர்த்தி அந்த ராஜா என்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்து ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனத்தை முழுவதுமாய் ஆண்டு கொள்ள லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு அதிபதியாய் வைத்தீரப்பா. ஆனால் அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான காரியத்தை, அவனுக்குள்ளாய் மேட்டிமையும், அவனுக்குள்ளால பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத வழிகளும், ஏமாற்றுகிற காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள்,
அது உமக்கு மன வடிவையும், அது உமக்கு ஆண்டவரே கத்தாவே ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்ததப்பா. அதன் மூலமாக ஆண்டவரே சவுளுடைய ஜீவியத்திலே தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவன் அநேக தவறுகளையே செய்து கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. தன்னுடைய மகனையே கொலை செய்கிற அளவும், தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை தவறானபடி நடத்துவதும், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறை இல்லாத ஒரு மனுஷனாக அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அவன் சரியாய் வழிநடத்தாதபடி, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே யோனத்தான் அங்கே தாவீதோடு ஐக்கியப்படும் பொழுது அந்த ஐக்கியத்தை சீர்குலைக்கிற ஒரு தகப்பனாக, அந்த ஒரு நல்ல மனிதனோடு அந்த யோனத்தான் தாவீதோடு இருந்த அந்த நல்ல நட்பை ஆண்டவரே சவுல் கெடுத்து போட்ட ஒரு மனிதனாக இருந்தானப்பா. அதுபோல தன்னுடைய மூத்த மகளை சவுல் தாவீதுக்கு தருவேன் என்று சொல்லி அதையும் செய்யாமல் அவன் ஏமாற்றிக்காரனாய் இருந்தான். அதுபோல தன்னுடைய இளைய மகள் இங்கே அவளும் ஆண்டவரே தன்னுடைய தகப்பனை போல அவளுடைய இருதயம் தாவீது அன்றைக்கு ஆண்டவரே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து ஆடுகிற பொழுது அவள் தாவீதை அவள் நிந்தித்தாளப்பா. ஆண்டவரே அது எவ்வளவு ஒரு ஆண்டவரே கத்தாவே அருவருப்பான செயல். ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய கணவன் தேவனுக்காய் வைராக்கியம் கொள்வதை கண்டு அவளுக்குள்ளாக அந்த எரிச்சலின் ஆவி, அவளுக்குள்ளாக மேட்டிமையின் ஆவி வந்த பொழுது அவளுக்கு சந்ததியே இல்லாமல் போனது. ஆண்டவரே இந்த குடும்பத்திலே அங்கே ஒரு வாரிசும் பிறக்காமல் போனது கத்தாவே. இப்படியாக சவுளுடைய குடும்பத்திலே எத்தனையோ காரியங்கள், அது முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செயலாக இருந்தது. ஆண்டவரே இப்படியாக சவுளுடைய குடும்பம் அங்கே முடிவிலே அஞ்ஞானம் பார்க்கிற அந்த ஸ்திரீ இடத்திலே சென்று, தேவனும் என்னை கைவிட்டார், தீர்க்க தரிசனம் இல்லை, சொப்பனம் இல்லை, ஊரியும் தும்மியும் இல்லை என்று சொல்லி அவன் அங்கே பயத்தோடு நடுக்கத்தோடு அவனுடைய இருதயம் தத்தளிப்போடு அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. ஆண்டவரே அப்படியாய் முடிவிலே அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டான், தற்கொலை செய்து கொண்டு. அது எந்த மனிதனும் செய்யக்கூடாத ஒரு துணிவற்ற செயல். அது ஒரு அவமான சின்னமாய் இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு ஒரு அவமானமான செயலாக இருக்கிறது. அதையும் அவன் செய்து தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தினானப்பா. அது மட்டுமல்ல, தன்னுடைய மகனை கூட வைத்து கொண்டு அவனை தவறான காரியத்திற்காக பயன்படுத்தி முடிவிலே அந்த மகனும் அங்கே எதிரினுடைய கையிலே மரித்து போக அவன் அப்படியாகி தவறாக விட்டானப்பா. அதோ அந்த மகன் அநேக நேரங்களிலே அவன் ஒரு நல்ல வில்வித்தைக்காரனாய், ஒரு நல்ல ஒரு ஆயுததாரியாய் இருந்தான். ஆனால் சவுல் அவனை எந்த இடத்திலும் விடாதபடி அவனை அடக்கி வைத்து கொண்டு அந்த மகனுடைய வாழ்வையும் அவன் கெடுத்து போட்டானப்பா. இப்படியாக ஆண்டவரே சவுளுடைய ஜீவியம் ஒரு ஆண்டவரே எந்த ஒரு தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாத காரியத்தை சவுல் செய்தான். அதற்கு சவுளுடைய ஜீவியமே எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது கத்தாவே. இதோ இந்த நாளிலே சவுளுடைய ஜீவியத்தை குறித்து கடந்த 2 வாரங்களாய் தியானித்து வருகிறோம். அதோ சவுளுடைய முடிவு எவ்வளவு கொடுமையான முடிவு கத்தா. ஆனால் சவுலை நீர் ஒரு உயரிய அந்தஸ்திலே வைத்தீரப்பா. ஆனால் அவன் அதை பற்றி அவன் யோசிக்காதபடி தன்னுடைய மேட்டிமையினாலும் தன்னுடைய ஆண்டவரே பொல்லாத சிந்தனைகள் வழிகள் அவன் ஆலோசனை செய்கிற காரியங்கள் சகலமும் உமக்கு விரோதமாய் இருந்தது. ஆண்டவரே அது மட்டுமல்ல, நீர் தெரிந்தெடுத்த தாவீதை கொன்று போடும்படியாய் அவன் அநேக தந்திரங்களை செய்து வந்தான். அது மட்டுமல்ல, பெலிஸ்தியர்களோடு கூட அவன் செய்த காரியங்கள், இன்னும் மற்ற ராஜாக்களோடு செய்த காரியங்கள், இவ்வளவாக வேதத்திலே அநேக காரியங்கள் அங்கே சவுல் செய்த தவறுகளை பார்க்கிறோம். அங்கே அந்த அமலேக்கிய ராஜாவாய் கொன்று போடும்படி சொல்லும் பொழுது இவன் அவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ள ஆண்டவரே. அதே போல அந்த அமலேக்கியருடைய அந்த பட்டணத்திலே எல்லாவற்றையும் கொன்று போடும்படி சொல்லும் பொழுது அவன் அங்கிருந்த நல்ல ஆடு மாடுகளை எடுத்து வைத்துக் கொண்டு அதையும் மறைத்து பொய் பேசினது. இப்படியாக அவனுடைய ஜீவியம் ஒரு கேடுகட்ட ஜீவியமாக இருந்தது. ஆண்டவரே இயேசுவே, அது எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வழிகள், பொல்லாத சிந்தனைகள் எங்கள் ஒருவருக்குள்ளும் காணப்படாதபடி இயேசுவே நாங்கள் எவ்வளவாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் உடைய வார்த்தையின் மூலமா இன்றைக்கு நீர் உணர்த்தினீர் அப்பா. ஏசப்பா, எங்கள் ஜீவியமானது உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும்.
உம்முடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். உம்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. இந்த உலகமும் இதில் உள்ளவைகளும் அழிந்து போகும் என்று சொன்னீரப்பா. இந்த அழிந்து போகிற காரியத்திற்காக நாங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டாதபடி அதன் மேல் இச்சை கொண்டு அந்த இச்சையினாலே நாங்கள் எங்களை அழித்து கொள்ளாதபடி, இந்த உலகம் பெரியது, இந்த உலகத்திலே வருகிற பதவி, பணம், பொருள், பொன், இப்படி இது பெரியது என்று அதை குறித்து நாங்கள் பாராதபடி தேவனுக்கு உண்மையாய் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளின்படி விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு உண்மையோடு நடக்கும் பொழுது தேவன் இதை காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். எங்களை நீர் அதற்காகவே அழைத்தீர், அதற்காகவே பிரித்தெடுத்தீரப்பா. நாங்கள் அதிலே உறுதியாய் நிற்க, அதிலே உண்மையாய் இருக்க கிருபையைத்தான். அதே போல ஆண்டவரே, அந்த கீலேயத் பட்டணத்தை யாபேசை குறித்து சித்தமானால் வரும் நாட்களிலே தியானிக்க கிருபை இரக்கத்தை தார். உடைய கரம் வழி நடத்தட்டும், நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். கேட்ட செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் இருதயத்திலே நீர் பேசி ஆண்டவரே, எங்கள் ஜீவியமானது கர்த்தருக்குள்ளாக ஓடுகிற ஓட்டமாய் ஆண்டவரே, உமக்கென்று எங்கள் ஜீவியம் முழுவதும் உமக்காக பிரியமாய் நடக்க தேவ பலனை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். துதி கனமகிமையுமக் ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையுமக் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனமகிமையும் ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையும ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் உங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம்.